அக்கா எப்படி இவ்வளோ மெச்சூர்டாக இருக்கிறீங்கன்னு சொல்லி கேட்குறீங்களே, அதுக்கு ஒரே ஒரு பதில் சொல்லட்டுங்களா? உங்ககிட்ட யாராவது ஒரு விஷயம் பேசுனாங்க அப்படின்னா, உடனே அதுக்கான பதில குடுத்துருங்க. நோவா இருந்தாலும் சரி, எஸ்ஸா இருந்தாலும் சரி, அத உடனே சொல்லிடுங்க. நோ சொல்றதுக்கு பயந்துகிட்டு, நோ சொல்லாம இருந்து, தட்டி கழிச்சுக்கிட்டு, அந்த சூழ்நிலைய எப்படி கடக்கிறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா, கடைசி வரைக்கும் நம்ம யோசிச்சுக்கிட்டே மட்டும் தாங்க இருக்கணும். ஸோ, அதனால முதல் எடுத்த உடனே உங்களுக்கு என்ன மனசுல படுதோ, அத பதில சொல்லிடுங்க. சப்போஸ் அது தப்பா இருந்தா கூட புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம், இல்ல நான் ஃபர்ஸ்ட் அப்படி புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் தெளிவா இருக்கேன் அப்படின்ட்டு சாரி கூட கேட்டுக்கலாம், தப்பில்ல. ஆனா, சொல்ல வேண்டிய விஷயத்த உடனே அப்பப்ப சொல்லிடுங்க. அத சொல்லாம தள்ளி போட்டுக்கிட்டே போறீங்க அப்படின்னா, நம்மளோட முன்னேற்றம் ஒரு படி இறங்கிக்கிட்டே போகுதுன்னு தான் அர்த்தம். லைஃப்ல எப்பயுமே சொல்றேன், மனித இயல்பு தப்பு பண்றது தான். சம்டைம்ஸ் நம்ம எடுக்கிற முடிவுகள் தவறா கூட இருக்கலாம். அதுல தவறே கிடையாதுங்க. ஸோ எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தான். நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஒரு மனுஷன வந்து பர்ஃபெக்ட் ஆக்கும். ஸோ அதனால எதுவா இருந்தாலும் சரி, ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பா அத உடனே சொல்லிடுங்க. தள்ளி போட்டீங்க அப்படின்னா, லைஃப்ல நம்மளோட முன்னேற்றம் திரும்பி 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 கீழ இறங்கிக்கிட்டே இருக்குங்க.